என்ன நீங்கள் மாஸ்க் போட்டுட்டு உட்காந்துருக்கிறீங்க ஒரு லைவ் ஷோவில்? என்ன முதல்ல அனைவருக்கும் வணக்கங்க. அதாவது இந்த கருப்போட மாஸ்கோட விளக்கம் என்னென்னா, கொரோனாவா? இல்லைங்க, திமுக கொரோனா மாதிரி தான் திமுக என்ற ஒரு இயக்கம். அது நிறைய தேர்தல் வாக்குறுதி 2021 பொய்யான வாக்குறுதிகள் நிறைய கொடுத்து மக்களிடையே ஒரு என்ன சொல்கிறது, நாங்கள் இதெல்லாம் ஆட்சிக்கு வந்து நாங்கள் செஞ்சிடுவோம்னு சொல்லிட்டு பொய்யான வாக்குறுதிகளும் சட்டத்தை ஒழுங்காக காப்பாற்ற தவறிய திமுக என்ற ஒரு இயக்கத்துக்கு, தீய சக்தி இயக்கத்திற்குன்னு கூட நான் பதிவு பண்ணுறேன். அதுக்காக கண்டனம் தெரிவித்து இந்த கருப்பு கலர் மாஸ்க் போட்டுட்டு இருக்கேங்க. அனைத்து ஊடகத்திலையும் நான் பேசிட்டு இருக்கேன். இப்போ பேசுங்க. அதுக்காக தான் இந்த கண்டனத்தை தெரிவிக்கிறதுக்கு தான். 2017ஆம் ஆண்டு முதலமைச்சராக இருந்தபோது கல்லூரியை தொடங்கியது அப்படிங்கிறது அப்போதைய முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும். தெரிந்த பிறகும் கூட இப்படி கல்லூரிகள் தொடங்குவது அப்படிங்கிறது சதிவேலை அப்படின்ட்டெல்லாம் மக்கள் மத்தியில் பேசியதற்கான காரணம் என்ன? இல்லைங்க, அவர் சொன்னதை முதல்ல தெளிவாக புரிஞ்சிக்கணும். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சிக்கணும். இதை வந்து திமுக தான் சொல்கிறேனே, திமுக என்றாலே பொய்யான பரப்புரைகளை பரப்புறது தான் திமுகவோட செயல்பாடாகவே முதல் செயல்பாடாகவே இருக்கும். இது எதுக்கு சொல்ல வரோம்னா, அவரை சொன்னது என்ன அதை முதல்ல புரிஞ்சிக்கணுங்க. அதை விட்டுட்டு மற்றதெல்லாம், அதாவது ஒரு அறநிலையத்துறையிலேருந்து நம்ம வந்து நிதி எடுத்து கல்லூரிகள் கட்டுறோன்னா, அப்போது மற்ற துறையில் வருமானங்கள் என்ன ஆச்சு, அதில் நீங்கள் கட்டியிருக்கலாமேன்றதான் அவர் பதிவு பண்ணுறார். மாண்புமிகு கழக பொதுச் செயலாளர் அவர்கள். உங்களுக்கு வந்து பத்திரப்பதிவோட வருமானங்கள் என்ன மாதிரியான வருமானங்கள் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் டாஸ்மாகில் வருமானங்கள் எப்படி வருதுன்றதும் தெரியும். இதுபோல் இபி எல்லா துறைகளிலும் வருமானங்கள் வரத்தான் செய்யுது. இது இல்லாமல் 4.5 ஆண்டுகளில் நீங்கள் கிட்டத்தட்ட 5 லட்சம் கோடிக்கு நெருங்கிட்டீங்க, கடன் வாங்கியிருக்கீங்க. இதிலலாம் கட்டாமல் நீங்கள் இதில் கட்டுறீங்கன்றது தான் ஒரு கேள்வி எழுப்புறாரு தவிர, இதை திமுக பார்த்தீங்கன்னா, அதாவது கோயிலேருந்து காசு எடுத்து நிதி கட்டுறாங்க, அதை வந்து இவர் எதிர்ப்பு தெரிவிக்கிறதா, இவங்க தான் இதை தேவையான மக்களிடையே தவறுதலான புரிதலை கொண்டு போகணும்னு நினைக்குது திமுக. ஆனால் அது உண்மையே கிடையாதுங்க. அவர் ரொம்ப நல்ல நோக்கத்தில் தான் அவர் பேசினார். ஆமாம், அவர் சொன்னதை எதிர்கட்சிகள் சரியா புரிஞ்சிக்கல. மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. இதை வந்து உள்நோக்கத்துடன் திமுக அரசு வந்து இதை கையாளுது இது. ஆனால் அவர் சொன்னது என்னன்னா, இவ்வளோ துறைகளில் நீங்கள் வருமானம் வருது, பதிவுத்துறையில் வருமானம் வருது அப்படின்னு 4 மடங்கு உயர்ந்து போச்சுங்க. பதிவுத்துறை வருமானத்தை வச்சு காலேஜ் கட்டணும். 5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கீங்களா, அதில் கட்டியிருக்கலாமே. இப்போ இப்போது அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதல்வராக இருக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா 11 மருத்துவக் கல்லூரிகள் வந்திருக்குங்க, கொண்டு வந்திருக்கோம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா 6 சட்டக்கல்லூரிகள் நாம் இங்கே தமிழகத்தை அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்டது. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா 59 கலை அறிவியல் கல்லூரிகள் திறந்துருக்கும். இது இல்லாமல் நிறைய சிறு பள்ளிகள்லாம் வேறு திறந்துருக்கும். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, எந்த ஒரு வருவாயை ஈட்டு தான் நாங்கள் கொண்டு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணார், அதாவது செயல்படுத்தினார். இதை ஏன் நீங்கள் செய்யலை? அறநிலைத்துறைக்கு ஏன் நீங்கள் அறநிலைத்துறையை நம்புறீங்கன்ற ஒரு யதார்த்தமான கேள்வியை தான் இதை திமுக என்ன சொல்லுது. பாஜகவுடன் கூட்டணிக்கு போனதுனால இப்போது இப்படி பேசுகிறாங்கன்ற மாதிரி இதை ஒரு கற்பனையாக மக்கள்கிட்ட தவறுதலாக ஒரு புரிதலை கொண்டு போகிறாங்க. இது திமுக எப்பவுமே நாடகம் ஆட தான் செய்யும். அது என்ன சொல்கிறது, நேரத்துக்கு ஏற்ற மாதிரி பேசி போகிற இயக்கம் தான் அது. ஸோ அதனால் அந்த இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அது ஒரு இதெல்லாமே வச்சு நம்ம பேசணுன்ற அவசியமே கிடையாதுங்க. அது இல்லாமல் இன்பத்துறையான சட்டத்தை அவர் கூட வழக்கறிஞர் அவர்கள் அண்ணன் ராஜ்யசபா எம்பி கூட பதிவு பண்ணியிருக்காரு. இதை வந்து நீங்கள் தவறாக ஊடகத்தில் வந்து போடாதீங்க. போட்டிங்கன்னா கூட உங்கள் மேலே கூட நடவடிக்கை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஏன் கேட்டால் இது வந்து ஊடகத்துறையோட ஆக்ட்லேயே வந்து அது இருக்குது. என்ன இருக்குது? அதாவது ஊடகத்துறையோட ஆக்ட்ல என்ன இருக்குன்னா, நீங்கள் திருத்தி போடுங்க. தவறுதலாகவே ஏதாச்சும் பதிவுகள் கொடுத்தாலும் இல்லை, அவர் அதுக்கு உங்களுக்கும் பொறுப்பு இருக்குது, நீங்கள் அதை திருத்தி போடுங்கன்னு சொல்லி மாண்புமிகு இன்பத்துறை அண்ணன் அவர்கள் வந்து கோவில் பணத்தில் கல்லூரிகள் கட்டுவது சதி வேலை அப்படின்ட்டு அவர் சொல்லலையா?
இல்ல அந்த வார்த்தையை பதிவு, அதாவது அதுதாங்க நீங்க அதுதான் சொன்னதை நீங்க அவர் தவறுதலா சொன்னதை வந்து நாங்க திருத்தி போட்டுமா இல்லைன்னா நடவடிக்கை எடுப்பாங்களா சட்டப்படி? அது ஆக்சுவலியே இருக்குன்னு சொல்றேன். நடவடிக்கை அதாவது அதுல இருக்குன்றத நாங்க பதிவு பண்றோம். ஒரே ஒரு நிமிஷம் அது குறுக்கிடல. ஒரு நிமிஷம் வேலை பண்ணல அவர் தயவு செஞ்சு அவர் பேச அதாவதுங்க, விட்டுருங்க. அதுல என்ன யார் இருக்குன்ற சொன்னது சார் உங்க சட்டத்துறை இவரு? எனக்கு இன்பத்துறை இன்பதுரை மாண்புமிகு, சொன்னாரா? அவர் ராஜ்யசபா சொன்னதை எம்பி திருத்தி அவர்கள். போட வேண்டியது. அதாவதுங்க நடவடிக்கை எடுக்கிறோன்றது அதை நீங்க மறுபடியும் நீங்களும் தவறா தான் புரிஞ்சுக்கிறீங்க. இருக்குங்கன்னு உங்களுக்கு அந்த புரிதலை கொண்டு வராங்க. இதை நீங்களே திருத்தி போடுங்கன்னு தான் சொல்றோம். உங்களை வந்து நீங்க சார், நீங்க அவரு இருக்குன்னு நாங்க சதிவேலைன்னு சொல்றதை சொன்னது விட நிஜமா இது- இல்லையா? என்னங்க அவர் சதி வேலைன்னு சொன்னது நிஜமா இல்லையா? சதி வேலைன்றத நீங்க வார்த்தைகளை நீங்க தவறுதலா புரிஞ்சுக்கிறீங்கன்னு தான் நான் பதிவு பண்றேன். அந்த மாதிரி வார்த்தைகளை நான் தான் சொல்றேனே, அவர் சொன்ன வார்த்தைகளை நீங்க இதுல வந்து நீங்க இதுக்கு ஏன் இவ்வளோ வருமானங்கள் வருது தமிழகத்துக்கு, சரி, இதுல பண்ணாம இதுக்கு ஏன் நீங்க இதுல இருந்து ஏன் எடுக்கிறீங்கன்றது தான் அவர் பதிவு பண்றாரு. நாங்க இந்த சப்ஜெக்ட் எடுக்கல. நாங்க வந்து நாங்க அநேகமா இதை வந்து ரொம்ப தாமதமாக பேசுறது நாங்களாம் தான் இருப்போம்னு நினைக்கிறேன். நாங்க ரொம்ப லேட்டா இதை வந்து பேசுறோம். அதுக்கான காரணம் என்னன்னா, அவர் வந்து ஒரு விளக்கத்தை இது குறித்து கொடுத்த பிறகும் கூட இப்போதும் மேடைகள்ல திமுகவோட முக்கியமான தலைவர்கள் இதை திரும்ப திரும்ப பேசிக்கொண்டு பேச வேண்டிய ஆமா இதற்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறாங்களா? அதுக்கு என்ன காரணம் தான் இன்னைக்கு நாங்க பேசுறோம். பேச வேண்டிய காரணங்கள் என்னன்னா, இதை வைத்து திமுக அரசியல் செய்யணும்னு நினைக்குது. இது மக்களிடையே எடுபடாது. ஓகே ஓகே ஓகே